Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நீட் தேர்வு விலக்கு தொடர்பாக முதலமைச்சர் சட்டப்பேரவையில பேசினதை கேட்டிருப்பீங்க. வரக்கூடிய 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? வணக்கம். எப்போதும் போல வழக்கம் போல அல்வா கொடுப்பதிலே வல்லமை படைத்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க? எங்களுக்கு தான் அந்த சூட்சமம் தெரியும், ஒரே கையெழுத்துல, அதாவது ரகசியமும் தெரியும், சூட்சமும் தெரியும், ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி ஓட்டை வாங்கி கோட்டைக்கு போனவர்கள் 4 வருஷமா அதை கோட்டை விட்டாங்க. இப்போ தேர்தல் 10 மாதம் வர சூழ்நிலையில இப்போ வழக்கம் போல எப்போதும் போல ஒரு நாடகத்தை அரங்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா இந்த நாடகம் மக்கள் அதை உணர்ந்துட்டாங்க. கண்டிப்பா என்னதான் இவங்க அந்த நாடகத்தை அரங்கேற்றினாலும் சரி, மக்கள் ஒருபோது நம்ப தயாரா இல்ல. ஒரு சின்ன குறுக்கீடு திருமதி ஜெயக்குமார், கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவரு தொடர்பாக நீட் விலக்கு தொடர்பாக குடியரசுத் தலைவரிடம் போனா அது ரிஜெக்ட் ஆகி வந்திருந்தது. அதையும் வெளிப்படுத்தவே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் அதிமுக ஆட்சி காலத்தின் போது முன்வைக்கப்பட்டது. நீங்களும் ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க முன்னாடி, அப்போது விலக்கு வாங்கி இருந்திருக்கலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருந்திருந்தது. இப்போ அவங்க நீட் விலக்குக்கு வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னும் விலக்கு கிடைக்கவில்லை அப்படின்றது ஃபேக்டா இருக்கு. இல்லைங்க, இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நீங்க எங்களை பொறுத்த எங்க நிலைப்பாடு என்ன? நீட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக தான் நாங்க இது ஒரு தீர்மானம் முன்வடிவு இங்க ஏற்படுத்தி அது சட்டமாக்கப்படும் சொல்லி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்து, மத்திய அரசு நிராகரித்த திரும்பவும் சட்டத்தை இயற்ற போறோம் தகுந்த காரணம் கூட. அது மாறப்பட்டது. எங்க நிலைப்பாடுல எந்த மாற்றமும் இல்லையே. நாங்க இவங்கள மாதிரி ஒரே கையெழுத்துல ஒழிப்போம், அந்த சூட்சம் எங்களுக்கு தான் தெரியும் சொல்லல இல்லையா? அப்படி இந்த வித்தியாசத்தை நீங்க தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. 9ஆம் தேதி இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துப்பீங்களா? உங்களுடைய நிலைப்பாடு அது கட்சியினுடைய முடிவு, பொதுச்செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு. அது அதுக்குள்ள நான் போக விரும்பல. அது கட்சி உரிய நேரத்தில் அதை அறிவிக்கும் கலந்து கொள்வதா இல்லையான்றது. நான் கேட்கறதுனால தேர்தல் வர்றதுனால இப்ப கட்சி கண்டுகிட்டது, தேர்தல் வர்றதுனால நீட்டு இப்போ அந்த நாடகத்தை மறுபடியும் அரங்கிட்டு இருக்காங்க. அதே போல இன்னும் பல்வேறு விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நாடகத்தை அரங்கிட்டு இருந்த அந்த நாடகம்லாம் சட்டமன்றத்தில் அரங்கிட்டுவாங்க. மக்கள் நம்ப போறது கிடையாது. ஆனா நீட்டை பொறுத்தவரை அன்னைக்கு கொண்டு வந்தது, அறிமுகப்படுத்துறது இவங்க நினைச்சிருந்தா அன்னைக்கு கல்வி மாநில பட்டியலில் கொண்டு வந்திருந்தா, ஆட்சியில் இருந்தப்போ, மத்தியில் ஆட்சியில் இருந்தப்போ கொண்டு வந்தா இது போன்ற பிரச்சனைகளும் இருந்திருக்காது. இப்படி எல்லாம் தமிழ்நாட்டு உரிமையை தாரை வாக்கிவிட்டு இப்ப முதலை கண்ணீர் நீலி கண்ணீர் அதை வடிப்பதை தமிழ்நாட்டு மக்களும் சரி, கற்றறிஞரும் சரி ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய விமர்சன பார்வையை முன் வச்சிருக்கீங்க. நன்றி திரு ஜெயக்குமார், இணைப்பில் பேசியதற்கு. ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.